முத்துக்கிட்ட ப்ரௌன் மணி மாட்டினணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. முத்து பார்த்துட்டிங்களா, நான் திருடனை பிடிச்சி கொடுத்ததுனால பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த ப்ரௌன் மணிக்கிட்ட சொல்ல, இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சும்மா விடக்கூடாது, வாங்க மாலையெல்லாம் எட்டு போய்ட்டு அவ்வளோ கௌரவப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாலையை எட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு நல்லதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைமில் தான் முத்துங்க பாரு மாப்பிள்ளையோட தாய்மாமனை கௌரவப்படுத்துறதுக்கோசம் வந்திருக்காரு அப்படி பரசு சொல்ல, உடனே யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி ஆர்வமாக பார்க்க ப்ரௌன் மணியை பார்த்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. என்னது இவர் தான் மாப்பிள்ளையோட தாய்மாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. மீனாவுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். முத்துவை பார்த்து ப்ரௌன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, முத்து நீ எப்படி பங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே கேட்க, அதை நான் கேட்கணும் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி உடனே பரசு குறுக்கிட்டு, இவர் தான்ப்பா மாப்பிள்ளையோட தாய்மாமன், நான் சொன்னேன் இல்லையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், கறிக்கடை வச்சுருக்காரு பாரிஸில் அப்படின்னு நல்லா சொன்னேன் இல்லையா, அவர் தான்ப்பா இவர் அப்படின்னு சொல்ல, உடனே முத்து பார்த்திங்கன்னா ஓ இவர் தானே அவர், ஆமாம்மா ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து கிண்டல் பண்ணேன். உடனே ப்ரௌன் மணியுமே பார்த்துருங்கன்னா முத்து எதாக இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிடலாம்ப்பா, இப்போ எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அதுதான் நானும் சொல்கிறேன் பரசு மாமா கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பேசிடலாம், நீ இத்தனை நாளாக வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராட் வந்துட்டு எங்கள் வீட்டில் என்னென்னலாம் போய் சொல்லியிருப்பேன், எல்லாம் உன்னை கல்யாணத்தை முடிஞ்சதுக்கப்புறம் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல, சரிப்பா அது ஒரு சந்தோஷம்ப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ப்ரௌன் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்திருக்காருன்னா அப்படின்னா ரோஹினி கூட வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி தேடுறாரு. ரோஹினி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மேக்கப் போட்டு மனைவி கூட பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ எங்கே எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு ப்ரௌன் மணியை பார்த்து ரோஹினி கேட்க, அதை நான் கேட்கணும் நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்தீங்க, இது என் தங்கச்சி பையனோட கல்யாணம் அப்படின்னு சொல்லு, பொண்ணு வந்து எங்கள் அப்பா மாமனாரோட ஃப்ரெண்டு, அதனால தான் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, யாரும் உங்க பார்க்கல யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓடுரு அப்படின்னு சொல்லி ரோஹினி வான் பண்ணேன். ஆனால் எப்படி போக முடியும், நான் தான் மாப்பிள்ளைக்கு தாய்மாமனே, அதுவும் இல்லாத முத்து என்னை பார்த்துட்டான், இப்போ தான் அவனை பேசி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன், கல்யாணத்து முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த விஷயத்த உனக்கு சொல்ல தான் நான் உன்னை தனியாக கூட்டேன் அப்படின்னு சொல்ல, தெரியாமல் உங்ககிட்ட சொன்னேன், நீ வேறு என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிட்டேன், உன்னை யாரை முத்துக்கிட்ட போக சொன்னது அப்படின்னு சொல்ல, நான் எங்கே போனேன், நான் எதாச்சியாக தான் இருந்தேன், அவன் தான் எனக்கு தெரியாமல் பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஐயோ இப்போ தெரியாது திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்குது, உன்னாலேயே வாழ்க்கை திரும்பியும் சிக்கலில் போயிருமே உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி செய்து தெரியாது பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.